கங்கா, குமரன் அதுக்கப்புறம் நம்ம காவேரி, விஜய் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சூப்பரா மன்னவனூர் வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அழகாக வந்து எல்லா இடமும் பார்க்குறாங்க. விஜய் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் கேட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து வந்து எல்லாத்தையும் சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குமரனோட அம்மா வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு வந்தீங்களா, இங்கே இருக்குது இடம், அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆளுங்களாம் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விஜய் வந்து அவங்க பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிலம் அளக்கிற பிரச்சனையில் அவர் வந்து பேசி வந்து தீர்த்து வைக்கிறாரு. இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமரனோட அம்மா. அவங்கள பாராட்டவும் செய்கிறாங்க அவரை. அடுத்து வந்து எல்லோரும் வந்து டைம் ஆகிடுச்சு, சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு கிளம்பி வராங்க. அதே மாதிரி வந்து ராகினி, அதுக்கப்புறம் அஜய் எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஊருக்கு வராங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து விஜயும் காவேரியும் வந்து வரவேற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களான்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகினி அஜயும் வந்து பசுபதியோடு வந்து இறங்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அன்பரஸ் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கல்ல, சும்மா நிற்கிற, போயிட்டு ஆரத்தி ஏடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ராதா வந்து ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. என்ன வாயை மூடிட்டு அமைதியாக நிற்கிற, போய் ஆரத்தி ஏடுன்னு சொன்னல அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வராரு. உடனே வந்து என்ன வாய்வு இருக்குது அப்படின்னோடனே, ஏங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்க, எப்படியும் உள்ளே வந்து தானே ஆகணும், உள்ளே வரமாட்டாங்க அவங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் என் மருமகனாக போயிட்டீங்க, இல்லைனா வேறு ஏதாவது சொல்லிவிடுவேன், அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. இங்கே பாருங்கள் பசுபதி, உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வீட்டில் உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருக்குது. ஏற்கனவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு மருமகளே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த வீட்டு வந்து ஆளாக நீங்கள் இருக்கவே முடியாது. சரிங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இங்கே பாருங்கள், நாங்கள் விஜயோட சம்மந்தம் பண்ணல, நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து அன்பரசோட. அவங்க வீட்டுக்கு நாங்கள் வரோம், இது முதல்ல அவங்க வீடே கிடையாது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க, இது விஜயோட வீடு. விஜய் தான் யார் இங்கே இருக்கணும், யார் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இது வந்து அஜயோட வீடு கிடையாது. அஜய்க்கு இந்த வீட்டில் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? விஜய் தான் வந்து அவங்க சித்தி வந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட வச்சுருக்கான். மற்றபடி இந்த வீட்டுக்கும் வந்து அஜய்ஃபோட ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால் நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ராகினி. என்னப்பா இதெல்லாம் அப்படின்றாங்க. அஜய் நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லலைன்றாங்க. அஜய் அமைதியாக இருக்காரு. உடனே அன்பரஸ் வந்து, ஏங்க அதுக்காக வந்து என் வீட்டு மருமகளை நான் கூட்டிகிட்டு வரக்கூடாதா உள்ள? இவ்வளோ நாள் வந்து நாங்கள் உங்கள் கூட தானே இருந்தோம், அப்போ சொல்ல வேண்டியதுதானே இது உங்கள் வீடு இல்லைன்னு சொல்லிட்டு. நான் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு, இது உன் வீடு இல்லைப்பா, இது என்னோட வீடும் கிடையாதுப்பா, இது வந்து விஜயோட வீடுன்னு உனக்கே தெரியும். விஜய் மேலே தான் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது, விஜயோட பேரில் தான் இந்த வீடும் இருக்குது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உனக்குன்னா புதுசாக வந்து தெரியாத மாதிரி சொல்லிடுறீங்களே மாப்பிள்ள அப்படின்றாரு. அதுக்கு வந்து அன்பரஸ் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அப்பா இல்லைப்பா, இப்போ தான் கல்யாணம் ஆகி அஜய் வந்திருக்கான், எப்படிப்பா வந்து அவனை வந்து உள்ள விடாமல் இருக்க முடியும்? வேறு வழி இல்லைம்மா, இந்த வீட்டு நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் காவேரியோட சந்தோஷமும் நிம்மதியும். அவளோட சந்தோஷம் குறையிற மாதிரியோ இல்லை விஜய்க்கும் அவளுக்கும் பிரச்சனை வர மாதிரியோ எந்த விஷயத்தையும் நான் இந்த வீட்டில் பண்ண முடியாது. அதனால் நீ சொல்லிவிடுவோம் உன்னோட வந்து வீட்டுக்காரர்கிட்ட, அவங்க 2 பேரையும் தனி கொடுத்துரும் வீடு பார்த்து வைக்க சொல்லு. இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ, ராகினி வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லை வீடு பார்த்து கொடுத்துட்டு வைக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டில் ராகினி வரக்கூடாது, புரியுதா? இதுதான் என்னோட தீர்மானமான முடிவு. நீங்கள் வேணால் விஜய்கிட்ட கேட்டுட்டு, விஜய்கிட்ட எதுவுமே கேட்க முடியாதுமா, அவன் பாவம், அவன் வந்து 2 பக்கமும் பேச முடியாமல், உனக்கும் பேச முடியாமல் அவங்களுக்கும் பேச முடியாமல் தவிக்கிறான். அதனால் நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, நீ இதை சொல்லி உங்கள் வீட்டுக்காரை அமுச்சு விடு, அதுதான் கரெக்ட் அப்படின்னோடனே இது எல்லாத்தையும் கேட்குற காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நக்கலாக வந்து ராகினியை பார்க்குற ராகினிக்கு சம காண்டாக இருக்குது. அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க ராகினி.